தமிழக ஹஜ் பயணிகள் விவகாரம். கூடுதலாக ஹஜ் பயணிகளை பயணத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று தமிழக முதலமைச்சருடைய கடிதம் ஏற்படுத்தியுள்ள பரபரப்பு காரணமாக நாம் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நம்ம ஏற்கனவே ரியாஸ் சொன்ன மாதிரி தான் இப்போ மானியம் தேவையில்லை என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். ஆனா இந்த வாட்டி அறிவிப்பு, ஜெயலலிதா அவர்களுடைய அறிவிப்பு என்னன்னா, 20 லட்சத்திலே இருந்து இந்த யாத்திரிகர்களுக்காக 20 லட்சத்திலே இருந்து 30 லட்சமாக மானியம் உயர்த்தப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. இதை எந்த இஸ்லாமிய அமைப்புகளும், உங்கள் அமைப்புகள் உட்பட எந்த அமைப்புகளும் எங்களுக்கு மானியம் தேவையில்லை, எங்களுக்கு சலுகை தேவையில்லை என்று குறிப்பிடவில்லை. ஆனால் நீங்க ஆரம்பத்தில் எங்கன்னா இந்த சலுகைகளை எல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றுதான் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறீர்கள். ஆனால் இந்த சலுகையை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. தமிழக முதல்வர் இந்த சலுகையை அறிவித்திருக்காங்க. இது உண்மையிலே இந்த சலுகையை அவங்க வாபஸ் பெற்றுட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு சமூகமா இஸ்லாமிய சமூகம். நீங்க என்ன சொல்றீங்க? கருத்து இல்ல, இது மக்களுடைய கருத்து. ஏன்னு சொன்னா, ஒட்டுமொத்த டாஸ்மார்க்கினுடைய லாபத்தை எல்லாம் ஒரு புனித யாத்திரை செல்வதற்காக அந்த பணத்தை கொடுக்குறாங்கன்னு சொன்னா நிச்சயமாக எந்த ஒரு முஸ்லிமும் ஏற்றுக்கொள்வாங்க. அதாவது இஸ்லாமிய சமூகத்துக்கும் அதிமுகவுக்கும் உள்ள உறவு நட்புன்றது வேற விஷயமா இருந்தாலும், நான் சொல்றது இந்த ஒரு கருத்து நிச்சயமாக எந்த ஒரு முஸ்லீமும் இது தொடர்பாக எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து கூட்டு தீர்மானம் ஏதாவது நிறைவேற்றி இருக்கிறீர்களா? அதாவது கூட்டு தீர்மானம் இல்ல, ஹஜ் கடமை என்பது அது ஒரு புனித யாது, அதாவது ஒரு வசதி படைத்தவன் தான் போடும். அதுவும் இது போன்ற தவறான வழியில வரக்கூடிய ஒரு மக்களை சீரழிக்கக்கூடிய மது போன்ற வகையில வரக்கூடிய லாபத்தில் இருந்தெல்லாம் மானியமாக கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி உங்களுக்கு தெரியும்? லாபம்னா அரசுக்கு அந்த லாபம் தான். அரசாங்கம் நடக்கிறது ஒரு நிமிஷம். அதாவது அவருடைய கோரிக்கை அது, அதாவது அவருடைய கோரிக்கை மட்டுமல்ல, மது கடைகளை மூட, டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லி நீங்க போகும்போது ஒண்ணு கொடுக்கறது என்ன பிச்சை போடுறோம் அல்லது ஏதோ இனமா கொடுக்கிறோம் அர்த்தம். உதவி என்று சொல்வது ஒருவரை புரிந்து கொள்வது. நீங்க என்ன உதவி? அவங்க வேணான்றாங்கல்ல, அவங்க தேவையில்லை என்று குறிப்பிடுகிறார். அவர் தான் வேண்டான்றார். போட்டு சொல்லட்டும், முஸ்லிம்கள் எல்லாம் மொத்தத்தில் போட்டு அறிக்கை வெளியிட்டோம். இருங்க, நீங்க 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்கள். 30 லட்சம் ரூபாய் என்பது பட்டாணி மாதிரி, பீனட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இதை ஒதுக்கிட்டு நாங்க ஒதுக்கீடு செய்தோம், இவைகள் எல்லாம் சலுகைகளை கொடுத்திருக்கிறோம் என்று அந்த சமுதாயத்துக்கு சொன்னால் அந்த சமுதாயம் இன்றைக்கு கோபப்படத்தானே செய்யும். ஏங்க பட்டியல் நீங்க கேக்குறீங்கல்ல, பட்ஜெட்ல எதுக்கு எவ்வளவு ஒதுக்கினீங்க அப்ப சொல்லக்கூடாதா? அதான் 30 லட்சம் ரூபாய் என்பது பெருந்தொகை அல்ல, ஒரு குறுந்தொகை. பெருந்தொகையா சிறுந்தொகையா? குறுந்தொகை. குறுந்தொகையா? எங்களால் முடிந்தது இருப்பது அது கூட. ஏங்க இது வரலாம் 17,46,516 மாணவ மாணவிகளுக்கு 390.92 கோடி கொடுத்திருக்கிறோம். இதுக்கு கல்வி உதவி தொகை. சரிங்க. என்ன ஒண்ணு சொல்றாரு, இது கொடுக்கறதா எங்களுக்கு சிறுபான்மையினர் மாணவிகளுக்கு 8 விடுதி திறந்திருக்கிறோம். கண்டிப்பா பட்டியல் என்றது ஏராளமாக இருக்கிறது. இல்லைங்க, ஒரு நிமிஷம். நீங்க உங்ககிட்ட பட்டியல் இல்ல சமரசம், என்கிட்டயும் பட்டியல் இருக்கு. அங்க இருக்கும், அதாவது எப்படி வேறையா இருந்துடும். இல்ல இதுல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவருடைய வாக்குகளை பெறுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட சலுகைகள் கொடுக்கப்பட்டதாக குறிப்பிடுகிறார். அந்த சலுகைகளை தான் அவர்களுக்கு வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார். அவர் வாக்குகளை பெறுவதற்காக அல்ல, ஒரு எங்களுடைய கடமை. ஆட்சிக்கு வந்தவர்கள் மக்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்தந்த வகையில் தேவையை அனுசரித்து இதெல்லாம் முழுமையா நாங்க விண்ணப்பங்களை வாங்கி அந்த விண்ணப்பத்தின் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை. சரி, இப்ப முதல்வருடைய அறிக்கையில என்ன தெரியுமா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க? ஆதரவற்ற முஸ்லிம் சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அவர்கள் சுயமாக சிறுதொழில் செய்திட விலையில்லாத தையல் எந்திரங்கள், மாவரைக்கும் எந்திரங்கள், மருத்துவ உதவித்தொகை முதலிய வழங்க ஏதுவாக முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கங்கள் மூலம் திரட்டப்படும் நன்கொடைக்கு ஈடாக அரசால் 1:1 என்ற விகிதத்தில் வழங்கப்படும் இணை மானிய கோரிக்கை. அதெல்லாம் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. 400 கோடி மதிப்புள்ள பேர்ல கிரைண்டர் மிக்ஸி இது போன்ற இலவசங்கள் கொடுக்கறாங்க. கிரைண்டர் மிக்ஸி இது போன்ற இலவசங்கள் கொடுக்கறாங்க. அந்த முஸ்லிம் சமூகத்துக்கு எதனா கொடுக்கணும் என்றதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் கொடுத்திருக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். 1:1 என்று பிரித்து சொல்லுகிறார்கள். அதை நீங்க கவனிக்கணும். நீங்க இதுல இருக்கக்கூடிய நிறை குறைகளை மிக கூர்மையாக ஆராய்ந்து விமர்சன பார்வையை வைக்க வேண்டியது உங்கள் அமைப்புகளினுடைய கடமை, பொறுப்பு. இப்போ இதுவரையிலும் யாராவது அப்படி செய்திருக்கிறீர்களா?
அவருடைய அறிக்கையை விமர்சனம் செய்து இதெல்லாம் தேவையில்லை என்று என்றைக்காவது குறிப்பிட்டிருக்கிறீர்களா? அதான் கேட்கிறேன் நான். தடா ரஹீம் தடாலடி ரஹீம் நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடுவேன். அது ஒட்டுமொத்தமாக இது வந்து இந்த கருத்தா மாறிடுமான்னு எனக்கு புரியல. எனக்கு ஏன்னா இது வந்து இல்ல, நீங்களே ஆரம்பத்திலேயே நீங்கள் என்ன செய்திருக்கணும் பாருங்க. நான் இந்த நாள் இந்த தேதியில முதலமைச்சருடைய பதிலடி கொடுத்து நான் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு தடா ரஹீம் மேல ஒரு அறிக்கை காட்ட முடியுமா? அதான் நான் கேட்கிறேன். நிறைய இருக்காது. தமிழக ஹஜ் யாத்ரீகர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருக்கிற தமிழக ஹஜ் கமிட்டி தலைவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரும் பல்வேறு விதமான கோரிக்கைகளை ஆரம்பத்திலே இருந்து தொடர்ந்து 2010-11 காலகட்டங்களில் இருந்து தொடர்ந்து இப்பொழுதும் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய கோரிக்கைகள் நிறைவேறியதா இல்லையா என்று தெரியவில்லை. அவரும் தமிழக முதலமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனைகளை குறிப்பிட்டிருப்பார் என்றே நான் கருதுகிறேன். கடந்த ஆண்டு இந்த இவ்வளவு பேர் அனுமதிக்கப்பட்டார்கள் தமிழகத்திலே இருந்து. ஆக இந்த முறை குறைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அதிகமாக அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை ஹஜ் கமிட்டியினுடைய தலைவர் தான் முதலமைச்சருக்கு கேட்டிருப்பார். அதன் அடிப்படையிலே தான் முதலமைச்சருடைய அறிக்கை வந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். நீங்க எப்படி சொல்றீங்க? அதை ஐயா வந்து எனக்கு எது வேணாம் எனக்கு எது வேணாம்னா பைத்தியம் முடிச்சுக்கிச்சுன்னு அர்த்தம். எதுவும் வேணான்னு சொன்னா வேணும் வேணும்னு கேட்டு வாங்கணும். வரக்கூடிய லாபத்தை கொண்டு ஒரு புனித பயணிக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியும்? வன்மையா நீங்க கண்டிக்கிறாங்க, நானும் வன்மையா கண்டிக்கிறேன். எப்படி நீங்க அதை இது பண்ணலாம்? ஒரு அதாவது புனித பயணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்நாள் இறுதி பயணம். அது அந்த பயணத்துக்கு வந்து நீங்க வந்து மானியம் கொடுக்குறேன்னு சொல்லி சாராய வியாபார காசு லாபத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா எப்படி சொல்றீங்க? அப்படின்னா வேற என்ன லாபம் இருக்கு அரசுக்கு? சாராய லாபம் உட்பட பல லாபங்கள் இருக்கு. அவர் கேட்கறதுல நியாயம் இருக்கு. அதாவது ஒரு அரசு மக்களை சார்ந்த ஒரு அரசு அறிவிப்புகளை வெளியிடுகிறது. எங்க பிரிவினருக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, எங்க சமுதாயத்துக்கு என்ன செய்யுது, எங்க மதத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்ற கேள்வி எழுப்புகிற பொழுது ஒவ்வொருடைய அரசினுடைய கடமை காலங்காலமாக அதை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அவர் குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் தடாலடியாக எதையும் குறிப்பிட்டு விட முடியும். அதுக்குதான் நான் சொன்ன தடா ரஹீம். ஏற்கனவே ரியாஸ் என்றவர் என்ன சொல்றாருன்னா, ஹஜ் பயணம் என்பது முஸ்லிம்களுடைய கடமைன்னு மட்டும் சொல்றதோடு மட்டுமல்ல, நீங்க உடல் நலமும் செல்வ வளமும் உள்ள முஸ்லிம்களின் ஆயுளில் ஒரு முறை ஹஜ் பயணம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதை நிறைவேற்ற அரசின் அனுமதியும் ஒத்துழைப்பும் இருந்தாலே போதும். பணத்துல போகணும். ஆமா, சுமார் 3 லட்சம் ரூபாய் செலவில் பயணிக்கும் ஒருவருக்கு அரசின் சொற்ப மானியம் 12 ரூபாய் ஒரு பெரிய விஷயம் அல்ல என்ற ஒரு கருத்து. அதுதான் உண்மை. அவருடைய கருத்து. ஆனால் ஒரு அமைப்புகளின் கருத்தாக தனிப்பட்ட சொல்லுங்க. தயவு செஞ்சு திருப்பி எல்லாருமே என்னமா இவரு 8000 12,000 தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. தமிழகத்தோட இந்திய அரசியோட மானியம் என்பது $1812 பெர் பர்சன், நியர்லி 1,10,10,000 ரூபாய். 1,10,10,000 ரூபாய்னா இன்னைக்கு 1,20,000 பேருக்கு மேல போறாங்கன்னா 10,000 கோடி ரூபாய்க்கு மேல அரசாங்கத்துடைய பணம் இந்த புனித யாத்திரைக்காக செயல்படுது. ஆக என்னமோ 8,000 10,000 பிச்சை பணம் எல்லாம் சொல்லாங்க. 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ற இடத்துல 33% அவங்களுக்கு வந்து அது மட்டுமல்ல இருங்க ஒரு நிமிஷம் நரசிம்மன் ஏதோ உங்ககிட்ட தகவலை நீங்க படிக்கிறதுக்காக இல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதாவது கடந்த காங்கிரஸ் அரசில் ஹஜ் பயணிகள் விவகாரத்தில் அதிக அக்கறையுடன் செயல்பட்டதாகவும் தற்பொழுது அது குறைந்து காணப்படுவதாகவும் மனோர் பாஷா போன்றவருடைய குற்றச்சாட்டு. இப்போ இதுல முனைப்பு காட்டணும்ன்றது நான் எனக்கே தெரியும். இந்த பிரச்சனை நான் ஆராய்கிற பொழுது சவுதி அரேபியா அரசுடன் கலந்து ஆலோசிக்கிற பொழுது அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை வசதிகளுக்காக இவ்வளவு பேருக்கு மேல் இந்தியாவிலிருந்து அனுமதிக்க முடியாது என்கிற ஒரு குரலை எழுப்பி இருக்கிறார்கள். ஆக இதுக்கு மேல அவங்க அனுமதிக்கல. இவங்க ஒரு 10,000 இந்திய அரசு கேட்டிருக்குது. அதை நீங்க சொல்லணும். இந்திய அரசு இந்திய அரசு ஒரு கோடியே 20 லட்சம் பேர் அனுப்புறீங்கன்னா இன்னொரு 10,000 பேரை கூடுதலாக அனுப்புங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அனுமதிக்கவில்லை என்பதுதான் இன்றைய நிலைப்பாடு. நீங்க வந்து அதிகமா மத்திய அரசு கேட்டிருக்குன்னு நம்ம குற்றச்சாட்டு. 2000 வருஷம் வரைக்கும் 2000 வருஷம் வரைக்கும் காங்கிரஸ்ல இருந்து இந்தியாவுக்கு போன அரசாங்கத்துல இருந்து போன மக்களுடைய எண்ணிக்கை வருடத்துக்கு 8,000 இருந்து 10,000 மேல கிடையாது. சரி, நான் பேசுறேன் இருங்க. அதிகமான முஸ்லிம்கள் அனுப்பினாருன்னா மோடி ஏன் குறைகிறாரு? முஸ்லிம்களுக்கு விரோதமான மத்தியில் நடக்குதுன்னு அர்த்தமா? 8,000 இருந்து 75,000
போகாத ஒரு வழிகாட்டிட்டு இருக்காரு. நரசிம்மன் இஸ்லாமியர்கள் சலுகை எதிர்பார்த்து ஹஜ்ஜுக்கு போகணும்னு விரும்பல. இவர் என்ன சொல்றாரு, குர்ஆன்ல இருக்கிற சூறாவை எடுத்து சொல்லி எப்படியாவது முஸ்லிம்களுக்கு எதிரா இந்த ஆட்சி இருக்கிறது நிரூபிக்கிறாரு. நீங்க சலுகையை வாங்காதீங்க, நாங்க கேட்கல, நீங்களா குடுக்குறீங்க. குடுக்கறத நீ ஏன் வாங்குறன்னு குற்றம் சாட்டுற மாதிரி நரசிம்மன் ஒரு நிமிஷம் நரசிம்மன் இந்த ஆட்சி 10,000 பேருக்கு சொல்லுங்க 10,000 பேரை அதிகமாக அனுப்ப வேண்டும் என்று இந்த அரசு கேட்டு வருகிறது. ஆமா, அது நீங்க சொல்லலாம். அது சொல்லாம வாஜ்பாயா சொன்னா ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல 2 விஷயம் ஆரம்பிச்சீங்க. 1 by 1 நான் வந்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீங்களும் அவசரப்படுறீங்க. இல்ல அவசரம் இல்ல. பாருங்க எங்களுக்கு தெரியுங்க. நாங்க இன்னும் புதுசா நரசிம்மன் கிட்ட பேட்டி எடுக்கல. நான் சரி இப்ப பல பேரை பார்த்து பேசிட்டு இருக்கேன். ஞாபகம் வச்சுங்க. முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஹஜ்ஜிங்கிறது ஒரு இடம் ஒரு சின்ன ஏரியா. அதுல இந்த பர்டிகுலர் டயத்துல உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் அங்க வருவாங்க. அங்க வரும்போது அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. இந்த நாட்டுல இருந்து இந்த வருஷத்துக்கு இவ்வளவு பேர் தான் அவங்க சொல்லட்டுங்க. நான் என்ன சொல்றேன், அதனால இருங்க, அதனால இந்த வருஷத்துல நான் இவங்க இவ்வளவுதான் அனுமதிக்க முடியும் கேட்கும்போது வெளியுறவுத்துறை மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் மேலும் எங்கள் நாட்டிலிருந்து ஒரு 10,000 to 15,000 பேருக்கு நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுவோம். பார்வையாளருடைய அழைப்பு. ஐயா வணக்கம், எங்க நினைக்கிறீங்க? சார் வணக்கம் சார், நான் சசி குடியாத்தம் சார். சசி குடியாத்தம், ஆமாங்க சார். சொல்லுங்க சசி. சார் வணக்கம். அது அவரு அங்க சவுதி அரேபியால ஜனம் அதிகமா இருக்கிறதுனால தான் வேணாம்னு சொல்றாங்க. சரி, அதே மாதிரி இவங்க 2 பேருமே மாத்தி அவங்களோட மதத்தை பத்தி பேசுறாங்களே தவிர மக்களோட கஷ்டம் என்னன்னு பேச மாட்டேன்றாங்க. சசி மோடி ஓட்டு போட்டா மக்கள் கஷ்டப்படணும். சசி அது பிரச்சனை இல்ல. இப்போ சசி என்ன பண்றது? சசி இப்ப என்ன பிரச்சனைன்னா கடந்த 2000 எல்லாமே மதத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. யார் சார்? மதம் சம்பந்தமான பிரச்சனை தானே இது. இது மத பிரச்சனை இல்ல. இப்போ அதிக எண்ணிக்கையில் 2013 அனுப்பப்பட்டிருக்கிறது, 2014 அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு பக்கத்தில் இருந்து நியாயம் கேட்கிறோம், உரிமை குரல் எழுப்புகிறோம். அதுதான் இப்ப பிரச்சனை. நன்றி, வணக்கம். இப்போ இந்த நிகழ்ச்சியை கூட்டது காரணமே தமிழக முதலமைச்சருடைய கடிதம் தான். அவங்க ஏற்கனவே புள்ளி விவரத்தை அனுப்பி இருக்காங்க. இந்த 2013, 2014, 2000 வஞ்சிக்கப்படுகும் தமிழகம் இஸ்லாமியர்களுக்கு அதிகமா ஹஜ் பயணத்துல சேர்க்கணும். இப்போ அவங்க 10,000 பேருக்கு இடம் அதிகமா கேட்கறாங்கன்றது வேறு வகையாக இருந்தாலும் கூட தமிழகத்திலே இதுல ஏன் குறைக்கப்படுகிறது? அதிக எண்ணிக்கையில 15,000 பேர் விண்ணப்பிச்சா பாதியாவது 7,000 பேரா 7,500 பேராவது அனுப்பணும். ஏன்னா ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது 8,000 பேர் அனுப்பப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் சொல்லுகிறது. 8,000 பேர் தமிழ்நாட்டில இருந்து போனது கிடையாது. சரிங்க, இப்போ காதர் மொய்தீனுடைய அறிக்கையை வைத்தா நான் பேசிக்கொண்டேன். நீங்க பட்டியல், உங்ககிட்ட பட்டியல் கிடையாதா? பார்வையாளருடைய அழைப்பு. ஐயா வணக்கம், எங்க இருந்து அழைக்கிறீங்க? அவரே சொல்லுவாரு. வணக்கம் சார். சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? அஜித் ஃப்ரம் அண்ணா நகர். சொல்லுங்க. அஜித்தா? ஆமா சார். சொல்லுங்க அஜித். ஆக்சுவலா நம்ம சீஃப் மினிஸ்டர் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். சொல்லுங்க. ஏன்னா நீங்க எல்லாமே நம்ம நெகட்டிவ் எடுத்து நினைச்சுக்கோங்க. இவ்வளவு பணம் காசு பணத்தை விட அவங்க நல்ல மனசை பாராட்டணும். ஏன்னா நல்லிணக்கம் நம்ம நாட்டுல ரொம்ப வர கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஆட்சி பயணம் இது மாதிரி அப்ரிஷியேட் பண்ணி மதத்துக்கு இந்தியா மதத்துக்கு அப்பாற்பட்டது நம்ம இந்தியன், அதனால அவங்களை அப்ரிஷியேட் பண்ண நம்ம அஜீஸ் நான் முதலமைச்சரை பாராட்டுறது ஒரு புறம் இருக்கட்டும். அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர்கள் ஒரு கடிதமாவது எழுதியிருக்கிறார்கள் என்றுதான் நான் ஆரம்பத்திலேயே பாராட்டி இருக்கிறேன். இல்ல இது நான் சொல்றேன். பிரச்சனைன்னு சொல்லிட்டுமா சார், எல்லா கவர்மெண்ட்லயும் பிரச்சனை இருக்கும் சார். இந்த கவர்மெண்ட் இல்ல, நம்ம எந்த கவர்மெண்ட் வந்தாலும் மக்கள் பிரச்சனை இருக்குதான் செய்யும். இது கடவுள் சம்பந்தப்பட்டது, மதம் சம்பந்தப்பட்டது. நான் ஒரு இந்துவா இருந்தாலும் ஐ எம் அப்ரிஷியேட்டிங் இட். சரி, நன்றி அஜித், நன்றி. இப்போ அஜித் சரி, தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா அஜித் அவர்தான் இந்து சொல்லிட்டாரு. இருந்தாலும் இல்ல, இன்னும் பார்வையாளர்களை நாம அனுமதிப்போம். ஏன்னா உங்களிடம் இருந்து உருப்படியான தகவல் வருது. உருப்படியான தகவல் தான் நான் கேட்கறது என்னன்னா உருப்படியான தகவல் இல்ல சொல்லாதீங்க. நீங்க இப்ப ஒரே கோரிக்கை தான். முதலமைச்சர் கேட்கிற கேள்வி அதிகமான எண்ணிக்கையில ஹஜ் பயணிகள் அனுப்புங்கன்றாங்க. நீங்க இப்போ சொல்றீங்க ஏற்கனவே 1,10,000 எக்ஸ்ட்ரா 10,000 கேட்டிருக்கோன்னு. நாங்க என்ன கேக்குறோம்னா தமிழ்நாட்டில இருந்து அனுப்புற அந்த எண்ணிக்கை ஏன் குறைக்கிறீங்க? ஏற்கனவே அனுப்பி இருந்து 3,000 பேர். உங்களுடைய வாதப்படி கலைஞர் ஆட்சியில 8,000 பேர் அனுப்பி இருந்தா இந்த ஆட்சியில ஒரு 8,000 பேர் மோடி அனுப்புறதுக்கு அனுமதி தரணும். இல்ல, இப்போ இந்த பிரச்சனையில வெளியுறவுத்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இணை அமைச்சர், வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் சிங் எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இதுல ஜெயலலிதா அவர்கள் நேரடியாக பிரதமருக்கு கடிதம் எழுதி இருப்பதுன்னா இந்தியாவிலிருந்து அனுப்பப்படுறவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படல. அவங்க என் மாநிலத்துல நான் ஆளுகிற பொழுது இந்த ஆண்டு ஏன் குறைவா அனுப்புறீங்க? 5,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க, அனுப்புங்க. ஒரு பார்வையாளருடைய அழைப்பை. வணக்கம், எங்க அழைக்கிறீங்க? பெயர் சொல்லுங்க.
வணக்கம். ஹலோ, வணக்கம் ஐயா, சொல்லுங்க. உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். சொல்லுங்க ஐயா. அஸ்ஸலாமு அலைக்கும். சார், அதாவது இங்க குறிப்பிடும் போது ஒரு சகோதரர் சொன்னாரு, எங்க ஆட்சியில நாங்க இது பண்ணோம், அவங்க ஆட்சியில அது பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. யாருமே அவங்க கை காசை போட்டு எதுவுமே பண்ணல சார், எல்லாம் மக்களுடைய வரிப்பணம் தான். சரி. அதாவது இப்ப இந்த ஹஜ்ஜி போறது பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்களே வட்டி வாங்கியோ வரதட்சணை வாங்கியோ, அதாவது இஸ்லாமிய விதிமுறை அல்லாத முறையில தவறான முறையில சம்பாதிச்சு ஹஜ்ஜிக்கு போனா அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜே கிடையாது. சரி. இது ₹1 சம்பாதிச்சாலும் உன்னதமா கரெக்டா ஆண்டவன் சொன்ன வழியில சம்பாதிச்சு அந்த பொருளாதாரம் ஈட்டி அதுல போனாதான் இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஹஜ்ஜா இருக்கும். சரி. அப்போது சொல்ற வழியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மதுபான வழியாகவோ இந்த மாதிரி வட்டியில வரக்கூடிய காசை வச்சுட்டு போனா எந்த பெனிஃபிட்டும் கிடையாதுன்றது என்னுடைய ஒரு தாட். நன்றி, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. வக்ஃப் வாரிய சொத்துக்கள் 400 கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் மீட்டு இருக்கிறது. பல்வேறு வகையிலே அது பாராதீனமாக போய் அது கடந்த அரசியலையும் மீட்டாங்க. இல்லைங்க, ஆளுகிற ஒவ்வொரு நிர்வாகமும் வக்ஃப் வாரிய சொத்துக்களை தனியார் மீட்டுட்டு திமுக காரங்கிட்ட மீட்டு அதிமுக சரி இருங்க, காலகாலமாக இப்படிதான் செய்யப்படுது. இல்ல வக்ஃப் இல்ல இன்னும் வக்ஃபோர்டுக்கு சொந்தமான ஏராளமான சொத்துக்கள் மீட்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்கிறீர்களா இல்லையா என்றது தெரியல. கலெக்ஷன் பண்ணிட்டே இருக்கோம். அது என்னென்ன எங்க எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க சார். ஆட்சின்றது வேற, நீதி இல்ல. வக்ஃபோர்டு ஊழல்களை பற்றி இஸ்லாமிய அமைப்புகள் பல முறை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. அதை முறையா அதுக்காகவே ஒரு தனி குழு போட்டு அது பரிசீலனை செய்து இப்ப வக்ஃப் வாரிய மேம்பாட்டு நிதின்னு கவர்மெண்ட் வருஷம் வருஷம் கொடுத்திருந்தாங்க. சமீபத்தில் அந்த வக்ஃபோர்டுக்கு இவங்க வக்ஃபோர்டுக்கு இவங்க மானியமும் நிதியோ கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அதெல்லாம் எல்லாருமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக நீங்க இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்வாய் அப்படி வரும்போது யார் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க? அரசியல்வாதியை தவிர வேற யார் ஆக்கிரமிப்பு? பாமர மக்கள் யாராவது கோயில் சொத்து அப்படிதாங்க. அதாவது ஒண்ணு அதிமுக இருக்கக்கூடிய முஸ்லிமா இருக்கணும், இல்ல திமுக இருக்கக்கூடிய மொத்தத்துல மொத்தத்துல கோயில் சொத்தா இருந்தாலும் வக்ஃப் சொத்தா இருந்தாலும் அரசியல்வாதி தான் ஆக்கிரமிப்பு தான். இல்ல அதே இன்னொரு தடாரகிம் ஒன்னு சொல்றேன். அதே நேரத்துல வக்ஃப் போர்டு சொத்துக்களை பல 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 இஸ்லாமியர்களே கூட அபகரிச்சு கையில வச்சிருக்காங்க. தெரியுமா? அரசியல் இல்லாதவர் யாரா இருந்தாலும் அதிகாரமிக்கவர்கள் அதை அபகரிச்சு வச்சிருக்காங்க. தனிநபர்களா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், எல்லாமே வசதி படைத்த ஒரு பார்வையாளருடைய அழைப்பு. வணக்கம், எங்கிருந்து அழைக்கிறீங்க? பெயர் சொல்லுங்க. அமீது பேசுறேங்க. அமீது சொல்லுங்க. அமீத், அதாவது இவங்க சொல்ற மாதிரி வட்டி பணம், அந்த சாராய கடை, இப்ப இவர் சொல்றா இல்லையா, சாராய கடை வருமானம் வருது, அது 10 பேர் வயிறு எரிஞ்சு 10 பேர் குடும்பம் அழிஞ்சு 4 பேர் ரோட்ல நின்று பச்சை எடுத்துக்குது, பிள்ளைங்க பிள்ளை குட்டிங்க எல்லாம் பிச்சை எடுக்குது. அதான் கவர்மெண்ட்டுக்கு வருமானம்னா அந்த பணத்தை கட்டாயம் அஜிக்கு போறது ஒரு அறமான வேலை. இவனுடைய உழைப்பு மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவன் போறான் பாத்தீங்களா, அவன் தான் உண்மையால அஜிக்கு போற ஒரு கடமை. இவங்க மானியம் கொடுத்து கடவுள் வர சொல்லவே சொல்ல, பிச்சை எடுத்துட்டு வர சொல்லவே சொல்ல. இல்லைங்க, இப்போ மானியத்தை பற்றி பிரச்சனையே அல்ல. இப்ப ஹஜ் பயணத்துக்கு அதிகமானவர்கள் செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இப்போ அதுதான் இவங்களுடைய கோரிக்கை. கலைஞர் பீரியட்ல அவரு முஸ்லிம்ஸ் ஒரு மாதிரி தாஜா பண்ற மாதிரி பேசுவாரு. இந்த அம்மா ஒரு மாதிரி அப்படி கொண்டு போய் முஸ்லிமுக்கே உழைச்ச மாதிரி இவங்க பேசுவாங்க. ஆனா நாட்டை குட்டி சோறு பண்ணிட்டு முதல்ல சாராய கடையை மூட சொல்லுங்க. இவங்க அதிக போறது மானியத்து முதல்ல சாராய கடை மூடா பல மக்கள் பல குடும்பங்கள் நல்லா இருக்கும். முதல்ல சாராய கடை மூட சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. எல்லாரும் சொல்லுகிற கோரிக்கை நீங்களும் குறிப்பிடுவீர்கள் அமித். நன்றி, வணக்கம். இப்போ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். முக்கியமானது இல்லையா? நீங்க சொல்றது முக்கியமானது. இது ஒரு முக்கியம் இல்ல. நீங்க நிறைய பேர் நீங்களே சொல்லிட்டீங்க சரியான தகவல் நீங்க கொடுக்கலன்ட்டு. இப்ப நான் ஒரு முக்கியமான தகவல் சொல்றேன். இந்த ஹஜ் கமிட்டியை 2002 என்ன ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் நம்பர் 35 ஃபார்ம் பண்ணது. 2002 இந்த ஹஜ் கமிட்டி ஃபார்ம் பண்ணதே இதை முறைப்படுத்த வேண்டும். இந்த இந்தியாவிலிருந்து போகிறது இஷ்டத்துக்கு போயிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இருந்தது. அதை முறைப்படுத்தி அழகாக செய்தவர் வாஜ்பாய்.
இப்ப இது எங்க வந்து பிஜேபி வந்து எதிரான இருக்குது அன்னைக்கு வாஜ்பாய் செய்தார் சரி நரேந்திர மோடி செய்கிறாரா தான் அவர் கேக்குறார் மோடி ஏன் குறைக்கிறாங்க எங்க குறைச்சாங்க குறைச்சிருக்கீங்க சார் முதலமைச்சர் கடிதம் சரி நன்றி நண்பர்களே நண்பர்களே நாம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிற பொழுது இது ஒரு வித்தியாசமான தலைப்பு தான் இருந்தாலும் இந்த தலைப்பை நீங்கள் ஏன் எடுத்தீர்கள் என்று கேட்பார்கள். இருந்தால் முதலமைச்சர் அவர்களுடைய அறிக்கையை சார்ந்து பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். ஹஜ் பயணிகள் 2013 3000க்கு மேல் சென்றிருக்கிறார்கள். 2014 2087 இப்பொழுது 1000க்கு மேற்பட்டவர்கள் இந்த ஆண்டு குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். விண்ணப்பித்தவர்கள் 15000க்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆகவே கூடுதல் இடங்களை ஒதுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆக இந்த பிரச்சனையில் நான் டாக்டர் சமரசம் அவர்களை கேட்கிற பொழுது சொன்னார், எங்கள் புரட்சி தலைவி அவர்கள் சிறுபான்மையினருக்காக பல சலுகைகளை அறிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி வக்போர்டிலே இருந்து ஆரம்பித்து மாணவ மாணவிகளிலே இருந்து ஆரம்பித்து எல்லோருக்கும் ஜெருசலேமுக்கும் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த இந்து யாத்திரிகளுக்கும் கொடுக்கறாங்க. அதெல்லாம் இருக்குது. அதை பற்றி வேறு விவாத நிகழ்ச்சி எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு பிரச்சனை என்னவென்று சொன்னால் மத்தியிலே பாஜக அரசு இருக்கிற பொழுது தமிழக மாநிலம் ஹஜ் பயணிகளை அதிக அளவிலே அனுப்ப முடியாத நிலைக்கு காரணம் மத்திய அரசா மாநில அரசா என்று வருகிற பொழுது மாநில அரசு நாங்க காரணம் இல்லைங்க, நாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், இதோ அறிக்கை அனுப்பி இருக்கிறோம் என்று கதையை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரச்சனைக்கு பிறகு தமிழக அரசு எதிர்பார்த்த அளவிற்கு இஸ்லாமிய பெருமக்கள் ஹஜ் பயணிகள் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த விண்ணப்பித்த அனைவரையுமே அனுப்ப வேண்டும் என்கிற அந்த ஒற்றை வரி கோரிக்கையை ஜெயலலிதா அவர்களால் செய்து முடிக்க முடியுமா என்று வருகிற பொழுது முடியாது என்ற ஒரு நிலைதான் வருகிறது. இது குறித்து வெளியுறவுத்துறை இணையமைச்சர் சிங் அவர்கள் அரபு நாடுகளிடம் பேசி வருகிறார். அதாவது சவுதி அரேபியாவிடம் பேசி வருகிறார். சவுதி அரேபியா தான் அவர்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவிலே இருந்து அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர கூடுதலாக இடங்களை ஒதுக்கீடு செய்ய முடியாது என்று அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஜெயலலிதாவினுடைய கோரிக்கை எந்த அளவிற்கு எடுபடும் என்று நமக்கு புரியவில்லை. இருந்தாலும் 1500 பேர் குறைக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே என்று வருகிற பொழுது இது வஞ்சிக்கப்பட்ட ஒரு தன்மைதான். ஆக ஹஜ் பயணிகள் விவகாரத்தில் தமிழகம் இன்றைக்கு துண்டிக்கப்பட்டு தனி மாநிலமாகவே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு மத்திய அரசும் நரேந்திர மோடி அவர்களும் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த வகையில் அறத்தின் கைகள் உயரட்டும், அறிவு கூர்வால் சுழலட்டும், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும். உரிமை குரல் உங்களுக்காக, தமிழ் சமூக மக்களுக்காக இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுடன் தொடர்ந்து பாயும்.